அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவக்காலத்தினுடைய 27வது நாள். இன்றைய தவக்கால சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் பாவ மன்னிப்பு வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆம், பாவ மன்னிப்பு என்பது கடவுள் நமக்கு தருகின்ற அன்பு பரிசு. நம்முடைய பாவத்தை கடவுளிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கடவுள் நம்முடைய பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை தரமாட்டார். மாறாக என்ன பண்ணுவாரு? அவர் நம்முடைய இதயத்தை இலகுவாக்கி நம்முடைய உள்ளத்திலே அமைதியை தருவார். இதுதான் கடவுள் நமக்கு தருகின்ற அன்பின் பரிசு, இரக்கத்தினுடைய பரிசு. அவர், என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடி வரமாட்டாங்களா, அவர்கள் தன்னுடைய பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு அவர்கள் பரிகாரம் தேட மாட்டார்களா என்று இயேசு நமக்காக பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே காத்திருக்கின்றார். எப்பொழுது நாம் கடவுளை தேடி வருகின்றோமோ, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று நாம் இயேசுவை தேடி வருகின்ற பொழுது நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு பெற்று நாம் மனம் திரும்புகின்ற பொழுது கடவுள் நம்மை நேசிக்கின்றார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து கரைந்து ஓடுகின்றது. வாழ்வில் இருக்கின்ற தரித்திரங்கள் எல்லாம் சிதறி போகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, உதாரி மைந்தனை போல இந்த நாளில நம்முடைய தந்தையிடம் திரும்பி வர வேண்டும். பாவ சங்கீர்த்தன தொட்டியில அவர் நமக்காக காத்திருக்கின்றார். அந்த தந்தை அந்த உதாரி மைந்தனுக்காக காத்திருந்தது போல என் மகள் என்னை தேடி வரமாட்டாளா, என்னுடைய மகன் என்னை தேடி வரமாட்டானா, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மகிழ்ச்சியை பெறமாட்டானான்னு சொல்லி காத்திருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய நாளில பணிவுடனும் துணிவுடனும் இந்த ஆண்டவரை தேடி வருவோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த தவ காலத்தில் அறிக்கையிட்டு, இனிமே ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய உள்ளத்தை நீர் உறுதிப்படுத்தி என்னுடைய இதயத்தை வலுப்படுத்தி என்னுடைய பாவ செயல்களிலிருந்து என்னை நீ மீட்டெடுத்து நானும் ஒரு அர்த்தமுள்ள மனிதனாக, இரக்கமுள்ள மனிதனாக, உம்முடைய அருளை சுவைக்கின்ற மனிதனாக என்னை மாற்றும் என்று நாம் இன்றைய நாளில் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து கடவுள் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில நாம் இன்றைய நாளில சிறப்பாக இறைவனோடு இணைந்து பயணம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்றால் அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து இந்த தமிழ் பைபிள் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.